பிரியமுள்ள தந்தையின் குமாரத்திகளே, நமது நிறுவனர் தந்தை இறை ஊழியர் லூயிஸ் சவேனியன் துப்பிய அடிகளாரின் 152வது விண்ணகப் பிறப்பை நினைவு கூற நாம் இங்கு கூடியுள்ளோம். இந்த வழிபாடானது திரையில் தூய ஆவியின் பாடலுடன் துவங்கப்படும். பின்னர் தந்தையின் இறப்பு பற்றிய நிகழ்வுகள் காணொளியில் காண்பிக்கப்படும். இது நாடக வடிவில் இருந்தாலும் தந்தையோடு நாமும் இணைந்து பயணிக்கும் வகையில் நாம் ஒவ்வொருவரும் பக்தியுடன் பங்கு கொள்ள அன்புடன் அழைக்கின்றோம். இறுதியில் தந்தையின் உடல் பவனியாக கல்லறைக்கு கொண்டு செல்லப்படும். அனைவரும் முழுமையாக பங்கேற்று பயன்பெறுவோம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். தூய ஆவியின் பாடலுடன் வழிபாட்டை தொடங்குவோம். மிகவும் சங்கைக்குரிய
மரிய நட்சத்திரம் தாயார் அவர்கள் பேசுகிறார்கள். என் பிரியமுள்ள சகோதரிகளே, இன்று உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நமது சபை நிறுவனர் தந்தை, நமது பாசமிகு பெரிய தகப்பனார் மறைந்த 152ஆம் ஆண்டு நிறைவை கொண்டாடும் என் நன்னாளில் அவரது இறப்பு மற்றும் அவரோடு எனக்கிருந்த அனுபவங்களை இப்பொழுது இந்நாளில் உங்களோடு பகிர்ந்து கொள்வது மிகவும் பொருத்தமானதாக இருக்கும் என்று நினைத்து அவற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசிக்கிறேன். நமது சபை தொடங்கி 3 ஆண்டுகளுக்கு பின்னர் 1847ஆம் ஆண்டு முதல் நான் நமது பாசமிகு தந்தையின் நேரடி வழிநடத்தலின் கீழ் பயிற்றுவிக்கப்பட்டேன். அவரது மறைவுக்கு பின்னர் சபையின் தலைவியாக பொறுப்பேற்று சுமார் 12 ஆண்டுகள் 1887 வரை அவரது வழிகாட்டலில் சபை தலைவியாக சபையை நிர்வகிக்கும் பாக்கியமும் பெற்றேன். அன்பு சகோதரிகளே, சபையின் ஆரம்ப காலத்தில் நமது பாசமிகு தகப்பனாரின் பிரியமுள்ள குமாரத்தியாக வாழ்ந்த அனுபவங்கள் சொல்லில் அடங்கா. அவர் நமது சபைக்காக பட்ட கஷ்டங்கள், துன்பங்கள் சொல்வதற்கு அளவில்லை. சபையின் ஆரம்ப காலத்தில் அவர் சபைக்காக செய்ய வேண்டிய பணிகள் ஏராளமாக இருந்தன. குறிப்பாக புண்ணிய ஒழுக்கம், புத்தி கூர்மை, மனத்திட்பம், பக்தி முதலிய நல்ல குணமுள்ள பெண் பிள்ளைகளை தேடி கண்டுபிடித்து அவர்களை அழைத்து வந்து அவர்களை பயிற்றுவித்து கன்னியாஸ்திரி ஆக்குவதற்கு வேண்டிய பணி அவரிடம் இருந்தது. பின்பு கன்னியாஸ்திரிகள் மற்றவர்களுக்கு படிப்பித்து கொடுக்க முந்த அவர்களுக்கு படிப்பு சொல்ல வேண்டியதாயும் ஆயிற்று. கன்னியாஸ்திரிகளுக்காக புதிய மடங்களை ஸ்தாபிப்பதிலும் அதற்கான கட்டடங்களை கட்டுவதிலும் கன்னியாஸ்திரிகளை பயிற்றுவிப்பதிலும் அதிலும் முக்கியமாக சபை ஒழுங்குகளை அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பது மிகவும் கடினமான வேலையாக இருந்தாலும் அதை மிகவும் பாசத்தோடு அப்பணியை செய்தார். இதை தவிர பள்ளிகளுக்கு அவரே ஆய்வாளராகவும் இருந்து பள்ளிகளை ஆய்வு செய்யும் பணிகளிலும் நியமிக்கப்பட்டிருந்தார். இதை தவிர 3 மேற்றாணிமார்களுக்கு விக்கர் ஜெனரலாகவும் பணியாற்றினார். அக்காலத்தில் விக்கர் ஜெனரலாக பணியாற்றுவது அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல. மேற்றாணிமார்கள் வெளி ஊர்களுக்கு செல்லும் போது மேற்றாசனத்தின் முழு பொறுப்பையும் ஏற்று அனைத்து பணிகளையும் செய்ய வேண்டியதாயிற்று. மிஷன் அச்சகத்தின் மேனேஜராகவும் இருந்து பல புத்தகங்களை எழுதியும் 100க்கும் மேற்பட்ட புத்தகங்களை பதிப்பித்தும் வெளியிட்டிருக்கிறார். இப்படியாக அவர் தொடர்ந்து பணியாற்றியதனால் உடல் நலிவுற்று நோய்வாய்ப்பட்டார். நமது பாசமிகு தந்தை பக்தி, கடின உழைப்பு, சாந்தம் போன்ற நற்குணங்களில் சிறந்து விளங்கினார். கடவுளுக்கும் மனிதருக்கும் பிரியமானவராகவும் நடந்து கொண்டார். எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் எல்லோருக்கும் பாசமிகு தந்தையாகவும் இருந்தார். நமது பாசமிகு தந்தை சகோதரிகளுக்கு எழுதிய புத்தகத்தில் தந்தைக்குரிய பாசத்தோடு கூறிய அறிவுரைகள் தமது மரண சாசனமாக நமக்கு விட்டு சென்ற நமது தந்தையை பின்பற்றி நடப்போம். நமது நேச தகப்பனார் அந்நிய வேத போதக சபையில் உட்பட்ட 43ஆம் வருடத்தில், அதாவது தமது 68வது வயதில் பாக்கியமான மரணத்தை அடைந்தார். என் பிரிய சகோதரிகளே, வருங்கால சகோதரிகளுக்காக நான் எழுதி வைத்த நமது தகப்பனாரின் இறப்பு செய்திகள் அடங்கிய சோக நிகழ்வுகள் இதோ உங்களுக்காக.
மே 31, 1874 அன்று கன்னியர் இல்லத்தில் ஞாயிறு திருப்பலி ஆற்றிய பெண். சர்வேசனுக்கு தோசனம் சுவாமி. சர்வேசனுக்கு சோஸ்திரம் சகோதரிகளே. நல்லா இருக்கீங்களா சாமி? கடவுளுடைய பராமரிப்புல நான் நல்லா இருக்கேன். உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் மரிய நட்சத்திர சகோதரியே. வாங்க சுவாமி, உட்கார்ந்து பேசலாம். சர்வேசனுக்கு தோஸ்திரம் சுவாமி. சோஸ்திரம் சகோதரியே. சகோதரிகளா நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க சுவாமி. ரொம்ப நாளாவே உங்ககிட்ட ஒரு சில விஷயங்களை தனியா பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். உன்ன மாதிரி எனக்கு உடம்பு ஒண்ணும் ஒத்து வரல. அடிக்கடி மூச்சு வாங்குது, ரொம்ப சோர்வா இருக்கு. நீண்ட நேரம் என்னால பேச முடியல. மேற்றாசனத்துல நிறைய பெருப்புகள் இருக்கு. சபை தொடங்கி 30 வருஷம் ஆச்சு. 84 கன்னியாஸ்திரிங்க, 10 மடங்கள், 12 பள்ளிக்கூடங்கள் தொடங்கியாச்சு. இதெல்லாம் நினைக்கும் போது கடவுளுடைய பராமரிப்பு நம்ம கிட்ட எவ்வளவு செயலாற்றுதுன்னு நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷப்படுறேன். 30 வருஷம் ஆயிடுச்சு. இனி ஒரு பொதுப்பேரவை நடத்தி நம்ம சபைக்கு ஒரு முதலாளி அம்மாவை தேர்ந்தெடுக்க வேணும்னு நான் ஆசைப்படுறேன். பிடிக்கிறீங்களா சுவாமி? இப்ப எதுவும் வேண்டாம். இப்படிதான் அம்மா, அடிக்கடி மூச்சு வாங்குது. நீங்கதான் சபையுடைய முதல் சகோதரி, எல்லா விஷயங்களையும் தெரிஞ்ச சகோதரி. நீங்க தான் எனக்கு அப்புறம் இந்த சபையையும் அந்த சகோதரிகளையும் நீங்க தான் வழிநடத்தணும். மேற்றாணியார் சுவாமியார்கள் ஒருவரை உங்களுக்கு ஸ்டேஷனா நியமிப்பாரு. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. சபை ஒழுங்குகளை பிரமாணிக்கமாய் கடைபிடிங்க. எல்லாரும் ஒற்றுமையா இருங்க. என்ன நடந்தாலும் கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டே இருங்க. சபைய தெய்வ பராமரிப்புலையும் உங்களுடைய கருத்துலையும் நான் ஒப்பு கொடுக்கிறேன். கொஞ்சம் மூச்சு வாங்குது சகோதரியே, நான் போயிட்டு வரேன். சரிங்க தகப்பனே, போயிட்டு வாங்க. ரொம்ப களைப்பா இருக்கீங்களே, யாராவது துணைக்கு அனுப்பவா? வேண்டாமா, கடவுளுடைய பாசமிகு பெரிய தகப்பனார் நிறைய விஷயங்களை என்னிடம் சொல்லிட்டு போயிருக்கிறாரு. அவருடைய உடல்நிலை மிகவும் மோசமா இருக்குது. இறைவனின் பராமரிப்பினாலும் நமது தகப்பனாரின் வழிநடத்துதலினாலும் நமது சபை மிகவும் வளர்ந்திருப்பதை நினைத்து பெருமைப்படுறேன். ஆனா நம்ம தகப்பனாருடைய உடல்நிலையை நினைக்கும் போது அவரை இழந்து விடுவோமோ என்று எனக்கு அச்சமாக இருக்கு. அவருக்காக வேண்டிக் கொள்வோம். ஜூன் மாதம் 1ஆம் தேதி காலை கன்னியர் இல்லத்தில் சர்வேசனுக்கு சோஸ்திரம் சுவாமி. சர்வேஸ்வர சகோதரி.
தாயார் இருக்காங்களா? இதோ போய் கூப்பிட்டுட்டு வர சுவாமி. தாயாரே, உங்களை பார்க்க சுவாமியார் வந்திருக்கிறார். இதோ வரம்மா. சர்வேசனுக்கு தோஸ்ரம் சுவாமி. சர்வேஸ்வரன் தோசரம் சகோதரி. அன்பு சகோதரி, நம்ம துப்பி தந்தைக்கு மயக்கம் வந்ததால அவரால் திருப்பலிக்கு வர முடியல. அதனால நான் வந்திருக்கேன். அவருக்காக திருப்பலி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். வாங்க சுவாமி. சர்வேஸ்வரனுக்கு சோஸ்திரம் சுவாமி. சர்வேஸ்வரனுக்கு சோஸ்திரம். தாயார் இருக்காங்களா? தாயாரை பார்க்கணும். இதோ கூப்பிட்டுட்டு வர சுவாமி. தாயாரே, பிரழை சாமியார் உங்களை பார்க்க வந்திருக்கிறார். வர சொல்லுங்கம்மா. சர்வேசனுக்கு தோஸ்ரம் சுவாமி. சர்வேஸ்வரனுக்கு சோஸ்திரம் தாயாரே. சகோதரிகளே, நான் வெளியூர் சென்று விட்டு இப்பொழுதுதான் புதுவைக்கு வந்தேன். உங்கள் பாசமிகு தந்தை துப்பி அடிகளாரின் உடல்நலம் மிகவும் மோசமாக இருப்பதை கண்டறிந்தேன். அதனை உங்களுக்கு சொல்வதற்கு வந்தேன். ஐயோ, மயக்க வரும் போல இருக்குதே. ஐயோ, ரொம்ப வருத்தமா இருக்கே. ஐயோ, நம் தந்தை நம்மை விட்டு பிரிந்து விடுவார் போல அச்சமாக உள்ளது. என் கடவுளே, எங்க தகப்பனார் இன்னும் கொஞ்ச காலம் எங்களோடு இருக்கத்துக்கு உதவி செய்யுங்க கடவுளே. அல்லது அவர் பண்ண கஷ்டத்தை பார்க்கும்போது மறுமுனையில் அவருக்கு இடம் இருப்பேன். அவரை எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. உமது சித்தமே நடக்கட்டும். எதற்கும் கவலைப்படாதீங்க சகோதரிகளே. ஜூன் மாதம் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று ஆயர் இல்லத்தில் தந்தையின் அறையில் சாமி, சர்வேசனுக்கு தோஸ்திரம். என்ன பண்ணுது சுவாமி? ரொம்ப காய்ச்சலா இருக்குது. சாமி, கொஞ்சம் மூச்சு விடுங்க. இன்னும் கொஞ்சம் மூச்சு விடுங்க.
ஆண்டவரே கொஞ்சம் வர்றீங்களா? ஆண்டவரே, சுவாமி நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. இன்னும் நான் என்ன சொல்றது எனக்கு ஒன்றும் புரியல. ஒரு சில மாத்திரைகளும் எழுதி கொடுத்துருக்கேன், அதை வாங்கி கொடுங்க. ஏதாவது தேவைப்பட்ட எனக்கு ஃபோன் பண்ணுங்க. சரிங்க டாக்டர். சுவாமி, தொப்பி தகப்பனாரோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்குது. அவஸ்தை கொடுத்துடலாம். அதனால அவஸ்தை கொடுக்கறதுக்கான ஏற்பாடெல்லாம் செஞ்சிருங்க சுவாமி. சரிங்க ஆண்டவரே, நான் போய் அவஸ்தைக்குரிய புனித பொருட்களை எடுத்துட்டு வரேன். சரிங்க சுவாமி. தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவரின் அமைதி உங்களோடு இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இப்புனித நீர் நாம் பெற்ற திருமுழுக்கை நினைவூட்டுவதாக. தம் பாடுகளாலும் உயிர்ப்பினாலும் நம்மை மீட்ட கிறிஸ்துவை நமக்கு நினைவுபடுத்துவதாக. அன்பு தந்தையே, உம் அடியார் இவர் மீது எண்ணெய் பூசுகின்றோம். இதனால் இவர் வேதனை தணிந்து ஆறுதல் பெற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். சர்வேசனுக்கு தோஸ்திரம் சுவாமி. சகோதரிகளை அழைக்கட்டுமா சுவாமி? கருவில் நம்மை அவர் தாங்கவில்லை. ஆனாலும் பெற்ற தாயை விட அதிகமாக நம்மை அளவு கடந்து அன்பு செய்யும் நம் தந்தையை மறக்க முடியுமா? பிரியமுள்ள குமார்த்திகளே என்று வாஞ்சையோடு கூப்பிட்டு பாசத்தை எழுத்தில் வடித்தவர் நம் தந்தை. இப்பேற்பட்ட தந்தை நம் அனைவரையும் பெற்றெடுக்காத தாய் தனது பிரியமுள்ள குமார்த்திகளுக்கு 10 வாழ்வியல் கட்டளைகளை தனது இறுதி சாசனமாக கொடுத்துள்ளார். உணர்வுபூர்வமாக ஒன்றிணைந்து ஜெபிப்போமா? என் அன்பு பிரியமுள்ள குமாரத்திகளே, நீங்கள் கண்கலங்க வேண்டாம். இது கடவுளின் சித்தமென ஏற்றுக்கொள்ளுங்கள். நான் இறைவனிடம் செல்லும் முன் மனதில் எழும் கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். 10 கட்டளைகளை, நான் தரும் 10 கட்டளைகளை பாசத்தோடு பகிர்ந்து நீங்கள் கடைபிடிப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு சொல்கிறேன். சபை ஒழுங்குகளை
பிரமாணிக்கமாய் கடைபிடியுங்கள். மாதத்திற்கு ஒரு முறை உங்கள் வரவு செலவு கணக்குகளை எல்லாம் முதலாளி அம்மாவுக்கு ஒப்படைத்து விடுங்கள். சபைக்குரிய பணத்தையோ பொருளையோ பிறருக்கு இலவசமாகவோ இரவலாகவோ கொடுக்கக்கூடாது. முதலாளி அம்மா உத்தரவு இல்லாமல் யாரும் மடத்தை விட்டு வெளியே செல்ல வேண்டாம். ஊர் பேச்சுகளை புரணிகளை உங்களுக்கு யாராவது சொல்ல வந்தால் காது கொடுத்து கேட்க வேண்டாம். தேவையில்லாமல் குருக்களின் அறைக்கு தனியே செல்ல வேண்டாம். கன்னியாஸ்திரிகளுக்கு வரும் கடிதங்களை முதலாளி அம்மா வாசிக்கலாம். ஆன்மீக காரியத்திற்காக கன்னியாஸ்திரிகள் முதலாளி அம்மா சேஷ்டர்களுக்கு கடிதம் எழுதலாம். நோய் வராதபடி நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். அரை ஜன்னலை காற்று வரும்படி திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். கன்னியாஸ்திரிகளுடைய மரியாதையை யாரும் விட்டு கொடுத்து விடாதீர்கள். வெளி மனிதர்களிடம் பேசும்போது நீங்கள் முக்காடு இல்லாமல் பேசாதீர்கள். கடவுளுக்கு எப்போதும் நன்றி சொல்லுங்கள். பிள்ளைகளுக்கு படிப்பு மட்டுமல்ல, குணத்திலும் நல்லொழுக்கத்திலும் வளர அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் அனைவரும் புண்ணியத்திலும் பக்தியிலும் பிரமாணிக்கமாயிருந்து ஆசைப்பட வேண்டும். என் பாசத்திற்குரிய குமாரத்திகளே, உங்களுக்கு சமாதானமாய் செயல்படுதல், கீழ்ப்படிதல், தாழ்ச்சி, பொறுமை, தெய்வ சிநேகம், பிறர் சிநேகம் போன்ற எல்லா புண்ணியங்களையும் அனுசரியுங்கள். சர்வேசனுக்கு தோசரம் சாமி, நீங்கள் கற்பித்த ஒழுங்கின்படி நடக்கவும் புத்திமதிகளை கடைபிடிக்கவும் உங்களுக்காக மறக்காமல் வேண்டிக் கொள்ளும்படி சகோதரிகளிடம் சொல்லட்டுமா? ஆனால் தன் இறுதி மூச்சு அடங்கும் வேளை வரை இந்திய தேசத்தில் புதுச்சேரி மண்ணில் தனது தாய் நாடாக்கியவர். நாம் இல்லை என்றால் யாரோ ஒருவர் இங்கிருப்பர். ஆனால் தந்தை துப்பியை இல்லாது போயிருந்தால் நாம் ஒவ்வொருவரும் இச்சபையில் இல்லாமல் போயிருப்போம். பெண்களுக்கென தனித்துவமான நமது சபையை தோற்றுவித்த நம் பாசமிகு தந்தையின் இறுதி நேரம். சர்வேசனுக்கு சோஸ்திரம் தாயாரே, சகோதரிகளே.
உங்க எல்லாருக்கும் ஒரு துக்கமான செய்தியை கொண்டு வந்திருக்கேன். உங்களுடைய பாசம் மிகுந்த தந்தை துப்பி அடிகளார் பாக்கியமான மரணம் அடைந்தார். சுவாமி, எங்க எல்லாருக்கும் ஒரு ஆசை சுவாமி. எங்க சகோதரிகள் செய்த ஆழ்வு அவருடைய அண்ணன் மகன், தந்தையினுடைய அண்ணன் மகன் அனுப்பி வைத்த பூசை உடைய தகப்பனாருக்கு அணிவிக்க விரும்புகிறோம். கவலைப்படாதீர்கள், நான் ஆண்டகியிடம் உத்தரவு பெற்று தெரிவிக்கிறேன். சர்வேஸ்வரனுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டகை அறையில் சர்வேஸ்வரனுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சர்வேஸ்வனுக்கு தோஸ்திரம் சுவாமி. சகோதரிகள் தாங்களே தைத்த ஆல்பு பூசை உடுப்பு தந்தை துப்பி அவர்களுக்கு போட அனுமதி கேட்கிறார்கள். சகோதரிகள் தங்கள் நேச தகப்பனாருக்கு என்னென்ன செய்ய ஆசைப்படுகிறார்களோ அதற்கெல்லாம் உத்தரவு கொடுக்கிறேன். தந்தையின் பிரிய குமாரத்திகளே, தம் பணிவாழ்வை தம் குமாரத்திகளிடம் தொடர்ந்து ஆற்றிட வேண்டி விண்ணுலகில் காலடி தடம் பதித்த நம் தந்தை உடல் மண்ணிற்கும் அவரின் விழுமியங்கள் நம் இதயத்திற்கும் அழியா சொத்து என விட்டு செல்கிறார். ஆம், நம் தந்தை நமக்கு கிடைத்தது ஒரு மாபெரும் பொக்கிஷம். அவரின் பிறப்பு இல்லை என்றால் மண்ணில் இமாக்குலேட் பிறப்பு இல்லை. அவரின் இறப்பு நமக்கு மாபெரும் இழப்பு என்றாலும் அவரது விழுமியங்கள் நம்மில் வேரூன்றி சகோதரிகளின் வடிவில் விருட்சமாகியுள்ளன. அர்ச்சிஷ்ட சூசியப்பரே, எங்கள் பாசமிகு தகப்பனார் இறையடி எய்துவிட்டார். இன்று முதல் நீர் எங்களுக்கு தகப்பனாயிருந்து எங்களுக்கு உதவி புரியும். வந்திக்கத்தக்க பிரரே சுவாமி அவர்கள் இதற்கு பிறகு எங்களுக்கு தகப்பனாயிருந்து எங்களை வழிநடத்த உதவி செய்யும்படி உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். தந்தையே, மது பெயர் தூயதென போற்ற பெறுக, மது ஆட்சி வருக, மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக.
எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றும் இருப்பதாக. ஆமீன். நம் தந்தையின் இறப்பை குறித்து இரங்கல் செய்திகள். ஆயர் ஷென் மரி லவ்னான் அடிகளாரின் இரங்கல் செய்தி, பிரெஞ்சு ஆளுநர் ஃபெரான் அளித்த இரங்கல் செய்தி மற்றும் பத்திரிகை செய்தி இவற்றை நாம் திரையில் காண்போம். துப்புய் அடிகளார் ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி பிரான்சில் பிறந்தார். 1831ஆம் ஆண்டு குருவாக திருநிலைப்படுத்தப்பட்ட அவர் 1832ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி அன்று பாண்டிச்சேரியை வந்தடைந்தார். 1840ஆம் ஆண்டு முதல் ஆயர் போனான். அவர்களால் மீண்டும் பாண்டிச்சேரிக்கு அழைக்கப்பட்டு செமினரி மற்றும் அச்சக பணிகளில் ஈடுபட்டார். பின்னர் கல்வி, சமூக பணி, நற்செய்தி அறிவித்தல் போன்ற பணிகளில் முழுமையாக தன்னை அர்ப்பணித்தார். 1844ஆம் ஆண்டு இறை தூண்டுதலை உணர்ந்து அருட்பணியில் நுழைந்த அவர் ஏழைகள், பெண்கள் மற்றும் குழந்தைகளின் முன்னேற்றத்திற்காக கடினமாக உழைத்தார். பெண்கள் கல்வி பெற வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்துடன் பல முயற்சிகளை மேற்கொண்டார். பல இளைஞர்கள் இறையழைப்பை உணர அவருடைய வாழ்க்கை சாட்சியாக இருந்தது. 1874ஆம் ஆண்டு ஜூன் முதல் தேதியிலிருந்து அவரது உடல்நிலை கவலைக்கிடமாக மாறியது. ஜூன் 2ஆம் தேதி நோயின் தீவிரம் அதிகரித்து ஜூன் 4ஆம் தேதி மாலை 5 மணியளவில் இறைவனில் சமாதானம் அடைந்தார். தனது வாழ்நாளில் 68 ஆண்டுகள் வாழ்ந்த அவர் 40 ஆண்டுகள் துப்புய் பணியில் அர்ப்பணிப்புடன் செயல்பட்டார். எளிமை, பணிவு, ஜெபம், தியாகம் மற்றும் சேவை மனப்பான்மையால் அனைவரின் இதயத்திலும் நிலைத்த இடம் பெற்றார். அவரது அர்ப்பணிப்பான வாழ்வு இன்றும் பலருக்கு ஊக்கமாக உள்ளது. சிறந்த சத்திய மாமரை என்னும் மறையின் ஒளியை உலகிற்கும் பரப்பிய துப்புய் அடிகளே, மாண்பும் தெய்வீகமும் நிறைந்த சரிதங்களை எடுத்துரைத்த துப்புய் அடிகளே, நல்ல மனிதர்களுக்கு வழிகாட்டியாக இருந்த துப்புய் அடிகளே, பொய்யையும் மாயையையும் நீக்கி உண்மையை உணர்த்திய ஒளியின் சிகரமான துப்புய் அடிகளே, அருட்பணியாளர்களால் போற்றப்படும் உயர்ந்த குணநலன்களின் உருவமான துப்புய் அடிகளே, நல்லவர்களால் மதிக்கப்படும் அரிய மணியாகவும் விளங்கிய துப்புய் அடிகளே,
அன்பும் அறிவும் வழங்கிய கண்மணியாகவும் விளங்கின துப்புயடிகளே. புலவரிகளுக்கும் அறிஞர்களுக்கும் ஊக்கமளித்த துப்புயடிகளே. சிறுமியர்களை அன்புடன் காத்து வளர்த்த தாய் தந்தை குருவாக இருந்த துப்புயடிகளே. புண்ணியமும் அறிவும் நிறைந்த பெருங்கடலாய் திகழ்ந்த துப்புயடிகளே. பல கலைகளையும் அறிவுகளையும் மக்களிடம் பொழிந்தருளிய கருணை முகிலான துப்புயடிகளே. புனித துறவியரின் கருணை நிலைந்த வாழ்வே துப்புயடிகளே. பாவத்தில் வாழும் மக்களுக்கு ஒரு ஒளியாக இருந்த துப்புயடிகளே. புண்ணியமும் தவ வாழ்க்கையும் உலகம் வியந்து போற்றும் வகையில் இருந்த துப்புயடிகளே. பல கல்வி நிலையம். தற்போது இதே உள்ளுணர்வோடு கல்லறைக்கு முன்பிருக்கும் மறைப்பொழுந்தில் ஒரு துண்டை எடுத்து நமது தகப்பனாருடைய கல்லறையை சுற்றி வைக்க கல்லறைக்குள் அனைவராக மறைப்பொழுந்து எடுத்து அஞ்சலி செல்வார்கள். அவர்களை தொடர்ந்து அனைவரும் கவுன்சிலர்ஸ் மற்றும் பெரியவர்கள். சொல்லும் செயலும் ஒரே எண்ணமும் கொண்டவர்களால் மட்டுமே தூய வாழ்வினை வாழ்ந்து காட்ட முடியும் என்பதை கருத்தில் கொண்டு கண்ணியமாய் வாழ்ந்து வாழ வழிகாட்டும் நம் தந்தை இதோ நம்மிடையே. அவருடைய நற்குணங்களை நான் எப்படி எடுத்துரைப்பேன்? அவர் மேலை மரியாதை உடையவர். நமது சபையை ஸ்தாபித்து 30 வருடங்கள் எங்களோடு வாழ்ந்த போதும் பழகிய போதும் பேசிய போதும் எங்கள் அனைவரையும் மரியாதையுடன் நடத்தினார். அவரிடத்தில் சாந்த குணம் எவ்வளவு விளங்கினது என்றால், நாங்கள் எங்கள் அறியாமையால் தவறு செய்த போதும் அவர் ஒருபோதும் எங்களிடம் கோபப்பட்டதும் இல்லை, கடின வார்த்தைகளை பயன்படுத்தியதும் இல்லை. சாந்தமாக பேசி புத்தி சொல்லி எங்கள் குறைகளை நீக்குவார். அவர் ஒரு நேரமும் வீண் பொழுது போக்கியது கிடையாது. அவர் அறைக்கு எந்த நேரத்தில் சென்றாலும் புஸ்தகங்களை எழுதுவதிலும் மொழி பெயர்ப்பதிலும் மிகவும் ஆவலோடு ஈடுபட்டிருந்தார். அவர் நோய்வாய்ப்பட்ட காலத்தில் கூட அவர் இளைப்பாற்றியை தேடினவர் அல்ல. தமது வேலை நேரம் தவிர மற்ற நேரங்களில் ஜெப புஸ்தகமும் ஜெபமாலையும்
அவரது கையில் இருக்கும். நமது பாசமிகு தந்தை மிகுந்த பக்தி உள்ளவர். அதிக நேரத்தை ஜெப தியானத்தில் செலவழிப்பார். அந்நேரத்தில் யார் அவர் முன் வந்து நின்றாலும் அவர் ஏறெடுத்து பார்க்க மாட்டார். நமது தந்தை தரித்திரத்தை மிகவும் நுணுக்கமாக அனுசரித்தார். அவர் வாழ்ந்த காலத்தில் அவரது உபயோகத்தில் விலை உயர்ந்த பொருட்கள் எதுவும் இருந்ததில்லை. பழைய பொருட்களையே பயன்படுத்தினார். அவர் தமிழில் நன்கு தேர்ச்சி பெற்றவர். பல புஸ்தகங்களை எழுதியும் மொழிபெயர்த்தும் அச்சிட்டும் இருக்கிறார். கன்னியாஸ்திரிகளுக்காகவும் குருக்களுக்காகவும் பொது ஜனங்களுக்காகவும் பல நூல்களை அச்சிட்டு வெளியிட்டுள்ளார். நமது சபை சகோதரிகளுக்காக துறவற உத்தியானம் 1 மற்றும் 2 ஆகிய 2 காண்டங்களையும் தமது தள்ளாத பிரயாயத்தில் எழுதி அவற்றை நமக்கு மரண சாசனமாக விட்டு சென்றார். ஒவ்வொரு மடத்திலும் வருடத்திற்கு ஒரு முறையாவது அதை வாசிக்க வேண்டும் என்பது நமது நேச தகப்பனாரின் விருப்பம். நமது நேச தகப்பனார் தமது புஸ்தகங்களையும் புண்ணியங்களையும் நமக்கு மரண சாசனமாக கொடுத்து விட்டு சென்றுள்ளார். அவரது விருப்ப சாசனமான புண்ணியங்களை பின்பற்றி அவரது பிரிய குமாரத்திகளாக என்றும் வாழ்வோம். சர்வேசனுக்கு ஸ்தோத்திரம். மகத்தான சாதனை புரிந்த நம் தந்தையின் உடல் 5/6/1874 ஆண்டு பாண்டி உயர் மறை மாவட்ட பேராலய கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டது. பின்பு 13/4/1989 ஆண்டு பாக்குடையான்பட்டு நவக்கன்னியர் இல்லத்தில் மாற்றி வைத்த பிறகு 25/4/2014 ஆண்டு நமது தலைமையகத்திற்கு இடம் மாற்றப்பட்டது. ஆம் அன்பு சகோதரிகளே, நம் தந்தை மாபெரும் புனிதர், மகத்தான வழிகாட்டி. நம் தந்தையின் கல்லறை நமது தலைமையகத்தில் இருப்பதால் நாம் பாக்கியம் பெற்றவர்கள். அவரது மரண சாசனம் என்பது தந்தை எழுதிய புத்தகங்களும் அவர் வாழ்ந்த புண்ணியங்களும் தான். மேற்கூறப்பட்ட தந்தையின் உள்ளுயிர் பண்புகளை உள்வாங்கி உத்வேகத்துடன் பணியை தொடர்வோம். சபையில் உள்ள நம் அனைத்து சகோதரிகளின் சார்பாக நாம் இப்பொழுது தந்தைக்கு அஞ்சலி செலுத்துவோம். எங்கள் மீட்பரான இயேசுவே, மீட்பின் நற்செய்தியை உலகிற்கு சிறப்பாக இந்திய நாட்டிற்கு எடுத்து கூற இறை ஊழியர் லூயிஸ் சவேனியன் துப்பி அடிகளாரை தெரிந்து கொண்டீரே. உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், நன்றி கூறுகிறோம். உம்மீது அணையா அன்பும் பிறநல தொண்டில் தனியா தாகமும் கொண்டு தியாக தீபமாய் திகழ்ந்த இறை ஊழியர் லூயிஸ் சவேனியன் துப்பி அடிகளாரை நற்செய்தி பணியாளராகவும் புதுவை மரியன்னையின் தூய இதய சபை நிறுவனராகவும் ஏற்படுத்தினேன். உமது அதிவேக மகிமைக்காக இறை ஊழியர் லூயிஸ் சவேனியன் துப்பி அடிகளாரை அருளாளராக உயர்த்தும்படி உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். இயேசுவின் அன்னையாகிய மரியன்னையின் தூய இதயமே, உம் திருமகனிடமிருந்து நாங்கள் கேட்கும் இவ்வரத்தை உம் அடியாராகிய லூயிஸ் சவேனியன் துப்பி அடிகளாருக்கு பெற்று தந்தரலும். ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூய பெருக வருக. திருவுளம் விண்ணுலகில் பெறுவது போல மண்ணுலகில் அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே.
தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தந்தை மகன் தூய் ஆவியின் பெயராலே ஆமென். அன்பு சகோதரிகளே, நாம் இப்பொழுது மலர் அஞ்சலி நம் தகப்பனாருக்கு செலுத்தும் வகையிலே சபை அன்னை அவர்கள், ஆலோசகர்கள், சகோதரிகள், நவக்கன்னியர்கள் என்று இருவராக சென்று கல்லறையில் மலர் அஞ்சலி செலுத்துவோம். தந்தையுடைய பாடல் இசைக்கப்படும். திருவுளம் அறிந்து இந்திய தேசம் வந்தவரே வாழ்க. தூய இதயம் அரியன்னை சபையை நிறுவிய தந்தை நீர் வாழ்க. பிரான்ஸ் நாட்டில் பிறந்தவரே இம் தந்தை துப்புயே நீர் வாழ்க. பிரான்ஸ் நாட்டில் பிறந்தவரே இம் தந்தை துப்புயே நீர் வாழ்க. திருவுளம் அறிந்து இந்திய தேசம் வந்தவரே வாழ்க. தூய இதயம் அரியன்னை சபையை நிறுவிய தந்தை நீர் வாழ்க. வந்தவரே வாழ்க. தூய இதயம் அரியன்னை சபையை நிறுவிய தந்தையை